அவங்களோட ரூமுக்கு போயிட்டு வராங்க. இவங்களால சும்மாவே இருக்க முடியாது போல இருக்கு. இவள ஏய், இந்த வீட்டுல என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. நீ இந்த வீட்டோட மருமக தானே? ஏண்டி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பாட்டு கட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு அறிவு இருக்கா? மா, வர வர நீ நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை சொல்லிட்டேன். இப்ப எதுக்கு நீங்க வந்து கத்திட்டு இருக்க? அப்படி என்ன இப்ப தலை போற விஷயம்? ஆமாண்டி, தலை போற விஷயம்தான். மா, தயவு செஞ்சு இந்த சுத்தி வளைச்சு பேசாம புதிர் போடாம நேரா விஷயத்துக்கு வா. ஏய், இந்த வீட்டுக்குள்ளேயே ஒருத்திய வச்சுக்கிட்டு அவளை போய் நாம ஊரெல்லாம் தேடிட்டு இருந்திருக்கோண்டி. ஐயோ அம்மா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். எனக்கு தலையும் புரியல வாழும் புரியலமா. நீ உளராம வந்த விஷயத்த சொல்லு. ஆமாண்டி, நான் வாய் திறந்தாலே உங்களுக்கு எல்லாம் உளற மாதிரி தான் இருக்கும். என் வீட்டுல நான் ராணி மாதிரி இருந்தேன். ஐயோ பாவம், நீங்க தனியா கஷ்டப்படுறியே, உன் கூட கொஞ்ச நாள் வந்து இருக்கலான்னு வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? இப்ப அதுக்கு என்னமா? ஏய், ஆதியோட பொண்டாட்டிய நான் கண்டுபிடிச்சிட்டேன்டி. என்னது கண்டுபிடிச்சிட்டியா? என்னமா சொல்ற? ஆமாடி, நாம ஊரெல்லாம் தேடினமே, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கா. அது வேற யாரும் இல்ல, இந்த பாரதி தான். ஏய், சத்தியமா இதுதாண்டி உண்மை. நான் அவங்க 2 பேரோட கல்யாண போட்டோவே பார்த்தேன். ஏய், ஏண்டி இப்படி பாக்குற? என்னடி ஆச்சு உனக்கு? ஏமா இப்படி கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு எதையாவது ஒண்ணு சொல்ல போய் பெரிய பிரச்சனை ஆயிடுமா? இங்க பாரு, வாய் வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா நீ? ஏற்கனவே இந்த விஷயத்த பத்தி இனிமே வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா நீ மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறமா? மா, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த விஷயத்த வேற யாருக்கிட்டையும் பேசாதமா. பைத்தியம் பைத்தியம், நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும்டி. இத பாரு, என் கூட வா. நான் பார்த்த அந்த போட்டோவை உனக்கு காமிக்கிறேன். வா, அப்பாவது நம்பறியான்னு பாக்கலாம். வாடி. என்னமா பண்ற? இத பாரு, நீ வா சொல்றேன். ப்ரூஃப் கேட்டல, அப்பதான் நீ நம்புவ. வா, வாங்குறேன்ல. வாடி.